ட்ரீமர்ஸ் வணக்கம். நாங்கள் இப்போ புதுசாக ஸ்கெட்சப் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நாங்கள் பேசிக்லேருந்து 3D மாடல் டெவலப் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸ்கெட்சப் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி ஸ்கெட்சப்போட இன்ட்ரடக்ஷன் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸ்கெட்சப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா 3D வியூ, எலிவேஷன்ஸ் இந்த மாதிரி 3D வியூவாக காமிக்கிறதுக்கு ஒரு பிளானை அப்படின்றதுக்காக தான் நம்ம எலிவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே ஓப்பன் ஃபைல் நம்ம ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருந்ததுன்னா அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் என்னென்னா நார்மல் ஃபீட்டு, இன்ச்சஸ் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறதுக்கு அது அந்த சிம்பிள் டெம்ப்ளேட்டு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு டூல் இருக்குது. அதில் என்ன டூல்ஸ் வேணுமோ நம்ம அதை சர்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க டூல்ஸில் எது வேணுமோ நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஆரோ மார்க் இது செலக்டோட ஆப்ஷன்ஸு. நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் எரேசர் ஆப்ஷன். இந்த எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பென்சில் ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம லைனு அந்த மாதிரி என்ன வேணுமோ அப்படின்றத நம்ம மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர்க். நம்ம ஆர்க் யூஸ் பண்ணி எந்த இடத்துல ஆர்க் வேணுமோ அதை பில்டிங் தகுந்த மாதிரி நம்ம ஆர்க் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள். நார்மலாக லென்த்து பிரெத்து சைஸ் இன்க்ளூட் பண்ணி நம்ம ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இல்லையா ஆர்க் யூஸ் பண்ணி இல்லை ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ரெக்டாங்கிள் வரைகிறது தான் ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள். அண்ட் அப்புறம் சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் ஆப்ஷன்ஸுமே ஒரு சர்க்கிளை வரைகிறதுக்கு தான். அண்ட் பாலிகான் பாலிகான் ஷேப்பு வரைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது என்னதுன்னா அது வாலை எழுப்புறதுக்கான ஒரு டூலு. இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் சும்மா வரைஞ்சிக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம தூக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஆப்ஷனு. சிம்பிள் ட்ராயிங்கை லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறது ஆஃப் செட் ஃபங்க்ஷன். நம்ம எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம ஆஃப் செட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஜூம் இன் ஜூம் அவுட் கூட பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸில் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்கேலிங் ஆப்ஷன். நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அப்படின்றத நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் ஆப்ஷன். இதில் என்னென்னா எந்த சைடு வேண்டாம் அப்படின்றத நம்ம தூக்கி இல்லை வேறு ஏதாவது ஒரு சைடில் வைக்கிறது தான் ஃப்ளிப் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆப்ஷன். மெஷர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராயிங் வரைகிறதுக்கு அந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம டெலீட் கூட பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட். இது நெக்ஸ்ட்டு பெயிண்ட்டு தான் அது அப்புறம் லாஸ்ட்டில் பார்ப்போம் பெயிண்ட். நெக்ஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறது. ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி எந்த ஆங்கிளில் வேணால் பார்த்துக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு கை பேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக பில்டிங்கை மூவ் பண்ணி வேறு சைட்லேருந்து பார்க்குறதுக்கு. அண்ட் அது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு 3D வேரோஸை பற்றி பார்ப்போம். அந்த 3D வேரோஸில் நம்ம ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்லேருந்து நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணும், டோர், மிரர்னு எது வேணால் ஆப்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ், மூவிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு. எக்ஸ்டென்ஷன் வேரோஸ். இதில் நான் மிரருன்றது எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டென்ஷனாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னும் போது எக்ஸ்டென்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணுறது தான் எக்ஸ்டென்ஷன் வேரோஸ். பக்கத்தில் இருக்கிறது லே அவுட்டு. இது என்னென்னா லே அவுட்டாக மாற்றுறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது வேறு ஆப்ஷன்ஸு. இது போக போக பார்த்துக்கலாம். அண்ட் இது எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் சொல்லியாச்சு. எக்ஸ்டென்ஷன் மேனேஜர்னால் நீங்கள் ஜஸ்ட் அனேபிள் பண்ணுறதுக்கு, திரும்பி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, இல்லை அப்டேட் விட்டுருப்பாங்க நம்ம ஆல்ரெடி இருந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இதுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் மிரர் ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் உங்கள் மிரர் ஒரு ஆப்ஜெக்டோட மிரர் இதை காமிக்கிறதுக்கு தான் மிரர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த நியூ ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, டெம்ப்ளேட் நியூவாக இது ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதில் இம்போர்ட்னா அதான் ஒரு மாடலை இம்போர்ட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட்டுன்னும் போது நம்ம 3D மாடலாக 2D மாடலாக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாடலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எடிட் ஆப்ஷனில் ஜஸ்ட் அன்டூ, ரீடூ, காப்பி, பேஸ்ட் இந்த மாதிரி நார்மல் ஆப்ஷன்ஸ் தான் எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே.
மேக் காம்போனன்ட் மேக் குரூப் வந்து போகிற பார்த்துக்கலாம். இதை நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த கேமராவில் ப்ரீவியஸு நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வியூஸு இல்லை வந்து ஸ்டாண்டர்ட் வியூஸ் அப்படின்னும் போது எந்த வியூலேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் வியூஸு. இது வந்து போகிறப்போ நம்ம ஒரு பில்டிங் வந்து இது பண்ணப்போ எலிவேஷன் போகிறப்போ நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.